பிரித்தானியாவின் ஒரு நகரபிதா போல் சத்தியநேசன், புலம்பெயர் தமிழர்களின் ஓர் அடையாளம். இலங்கையில் உரும்பிராய் என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரித்தானியாவில் ஈஸ்ட்ஹாம் என்ற இடத்தை வதிவிடமாக கொண்டு அதே நியூஹாம் நகரசபையின் மேயராகவும் உறுப்பினராகவும் மக்களுக்கு தொண்டாற்றிய போல் சத்தியநேசன் துரைசாமி புகலிடங்களில் வாழும் தமிழர்களின் ஓர் முக்கிய அடையாளமாக கருதப்பட வேண்டியவர். இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தம் காரணமாக பிரித்தானியாவிற்கு இடம்பெயர்ந்த அவர் கால் பதித்த நாள் முதல் மக்களுக்கு தொண்டாற்றுவதே அவரது கடமையாக அமைந்தது. அவர் பிரித்தானியாவிற்கு வந்த காலத்தில் இலங்கையின் இனக்கலவரங்கள், சிவில் யுத்தம், சுனாமி பேரழிவுகளின் போது பலர் பல்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க தொகையினர் பிரித்தானியாவிற்கு வந்தனர். பெருந்தொகையானவர்கள் குறுகிய காலத்தில் வந்ததால் அரசாங்கம் அவர்களுக்கான தங்குமிட வசதிகள் மற்றும் தேவைகளை மேற்கொள்ளும் ஆரம்ப ஏற்பாடுகளை கொண்டிருக்கவில்லை. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாட்டுக்குள் அகதிகளாக அனுமதித்த போதிலும் போதிய முன்னேற்பாடுகள் இல்லாமையால் ஏற்கனவே பிரித்தானியாவில் வசித்த அவர்களின் உறவினர்கள், நண்பர்களினதும் சில ஆலயங்களினதும் ஆதரவை நாட வேண்டியிருந்தது. இவ்வாறான மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்ளும் ஓர் இளைஞனாக அன்று போல் சத்தியநேசன் செயல்பட்டார். பிரித்தானிய அரசு பிரித்தானிய அகதிகள் சபை என்ற அமைப்பை ஏற்கனவே நிறுவியிருந்த போதிலும் இலங்கை அகதிகளின் வருகையின் பின்னரே அதன் செயற்பாடுகள் துரிதமடைந்தன. இதன் காரணமாக பிரித்தானிய அகதிகள் சபையில் முழு நேர சேவையை மேற்கொண்டார். அகதிகளின் அதிகரித்த வருகையும் அதன் காரணமாக எழுந்த வீட்டு தேவைகளும் மற்றும் பல பிரச்சனைகளும் தமிழர்களுக்கென தனி பிரிவை நிறுவ வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ் அகதிகள் செயற்பாட்டு குழு, தமிழ் ரிஃப்யூஜி ஆக்ஷன் குரூப் என்ற பொது அமைப்பு தோற்றம் பெற்றது. இந்த அமைப்பின் காரணமாக பல வீடமைப்பு திட்டங்கள் தோற்றம் பெற்றன. இந்த செயற்பாடுகளின் பின்னணியில் பால் செயற்பட்டார். இவர் வாழ்ந்த ஈஸ்ட்ஹாம் பகுதி பல விதங்களில் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இப்பகுதி நியூஹாம் என்ற நகரசபைக்குள் அமைகின்றது. இந்த நகரசபைக்குள் சுமார் 140 மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். ஈஸ்ட்ஹாம் நகரத்தின் பிரதான தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் தமிழர்களால் நடத்தப்படுகின்றன. முதலாவது திருவள்ளுவர் பாடசாலை இங்குதான் நிறுவப்பட்டது. முதலாவது முருகன் ஆலயம் ஆகம முறைப்படி நிர்மாணிக்கப்பட்ட ஒன்றாக இங்கு அமைந்துள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு சமூகங்கள் வாழும் இந்த நகரத்தில் ஓர் இலங்கை தமிழ் அகதி ஒருவர் முதலாக இந்த நகரசபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். குறிப்பாக இவர் தமிழர்களால் மட்டுமல்ல ஏனைய சமூகங்களினதும் மதிப்பை பெற்றிருந்தார் என்பதே முக்கியமானதாகும். இப்பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றில் தமிழர்களுக்கென தமிழில் வழிபாடு நடத்தப்படுகின்றது. இவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அந்த தேவாலயத்தில் வாரம் தோறும் சென்று வழிபட்டார். இந்த தேவாலயம் அகதிகளுக்கும் வயதானவர்களுக்கும் என பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த தேவாலயத்தின் சேவைகளை மதித்து மாட்சிமை தங்கிய இளவரசர் சார்ல்ஸ் அங்கு விஜயம் செய்திருந்த போது போல் சத்தியநேசனும் கௌரவிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, காலம் சென்ற எலிசபெத் மகாராணியால் அழைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்ட ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் பொதுவாகவே நத்தார் தினத்தின் போது பல்வேறு நகரங்களிலும் மின்சார விளக்குகள் ஒளிரும். அவை புத்தாண்டு வரை நீடிக்கும். ஆனால் நியூஹாம் நகரத்தில் மட்டும் அவை ஜனவரி 14 வரை நீடித்திருக்கும். ஏனெனில் தமிழர்களின் உழவர் புத்தாண்டு, அதாவது தைப்பொங்கல் ஜனவரி 14 வருவதால் அங்கு விளக்குகள் இந்த திகதி வரை ஒளிரும். இதன் பின்னால் செயற்பட்ட பிரதான ஒருவர் எனில் அது பால் என்றே குறிப்பிட வேண்டும். இலங்கை அரசியலில் பல்வேறு தமிழ் இயக்கங்கள் செயற்பட்ட வேளையில் அவருடன் செயற்பட்ட பலர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின், அதாவது பிளட் அமைப்பின் ஆதரவாளர்களாக இருந்தனர். அதன் காரணமாக அந்த இயக்கத்தில் இணைந்து தனது இறுதி காலம் வரை இயங்கினார். சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் அந்த கட்சி மாநாடு நடைபெற்ற போது அங்கு கலந்து கொண்டது மட்டுமல்ல, அவர் எப்போதும் நேசிக்கும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, அகிம்சை என்பவற்றை மையப்படுத்தியே அவரது உரைகள் அமைந்திருந்தன. பிரித்தானியாவில் அவரது அரசியல் தொழிற்கட்சியின் பால் சென்றிருந்தது. பிரித்தானியாவில் வாழும் வெளிநாட்டவர்கள் பலர் தொழிற்கட்சியே தமக்கான பாதுகாப்பு என நம்புகின்றனர். அதன் அடிப்படையில் போல் அந்த கட்சியின் உறுப்பினர் மட்டுமல்ல, செயற்பாட்டாளராகவும் களமிறங்கினார். அவரது தளராத உழைப்பே அவரை நகர சபை வேட்பாளராக நியமிக்கும் அளவிற்கு தரம் உயர்த்தியது. சகல சமூகங்களினதும் அங்கீகாரத்தை பெற்றிருந்த போதிலும் தனது தாயகத்து மக்களின் எதிர்கால சக்தியின் வளர்ச்சிக்காக எப்போதுமே செயல்பட்டார். ஐரோப்பிய நாடுகளில் வாழும் தமிழர்கள் அகதிகள் என்ற பெயர்
பெயரை நீக்கி ஐரோப்பிய தமிழர்கள் என்ற ஒரு குடைக்குள் தம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக வற்புறுத்தினார். அதன் அடிப்படையில் 2000ஆம் ஆண்டு பாரம்பரியங்களின் மாதம் ஹெரிடேஜ் மந்த் என்ற பெயரில் நியூஹாம் நகரசபை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியது. இந்த முயற்சிகளின் பின்னால் இவரது உழைப்பு அமைந்திருந்தது. எப்போதுமே மக்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு சமூக சேவகன் என நாம் அவரை கருத முடியும். தனது இறுதி காலம் வரை தனது பிறப்பிடமான ஒரும்பிராய் கிராமத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்களித்தார். கனடா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று தனது கிராமத்தின் வளர்ச்சிக்காக செயல்படும் பலரை சந்தித்து கௌரவப்படுத்தினார். புலம்பெயர் தமிழர்களின் வரலாற்றின் அடையாளமாக இவரது வாழ்வு அமைகின்றது. இவரது நகரசபை பிரவேசத்தின் பின்னர் பலர் தேர்தலில் குதித்தனர். ஆனால் இவரது பணி சமூக சேவையில் ஆரம்பித்து பின்னர் தொழிற்கட்சியில் இணைந்து தொழிலாளிகளின் விடிவுக்காக உழைத்தது. அந்த அங்கீகாரம் காரணமாக தொழிற்கட்சி அவரை தனது வேட்பாளராக நகரசபை உறுப்பினராக நகர பிதாவாக கௌரவித்தது. புலம்பெயர் தமிழர்கள் தாம் வாழும் பிரதேசங்களில் அந்த மக்களின் நல்வாழ்விற்காக தம்மை அர்ப்பணிக்கும் சேவகர்களாக மாற்றிக்கொண்டார்கள். போல் சத்தியநேசனின் சமூக பணி தனது தாயக விடிவிற்காகவும் சமாதானம், அமைதி, வன்முறையற்ற வாழ்வு என்பவற்றுக்காக அமைந்ததில் அவர் தனது இறுதி வாழ்வு வரை ஓர் உன்னத போராளியாகவே வாழ்ந்தார். லண்டனில் இருந்து அரசியல் ஆய்வாளர் வி. சிவலிங்கம்.